Hello friends, welcome to my channel Astamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா மேக்ஸिमम எல்லாரும் கோடலி லீவ் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெக்கேஷன் ஊருக்கு அங்க இங்கன்னு சொல்லி போவாங்க. சில பேரண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு முன்னாடியே போய்டுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா விட்டாச்சு லீவ் அப்படினு சொல்லி சுதந்திர பறவையாட்டம் வெக்கேஷனுக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அங்க இங்கன்னு சொல்லி ஜாலியா சுத்திட்டு டயர்டா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சோ இப்படி உள்ளவங்களும் சரி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டு போயிருந்தவங்களும் சரி என்னென்னலாம் ரெடி பண்ணிக்கணும் எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். So இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லீவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேலேருந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து ஆல்ரெடி நீங்கள் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து நல்லா வந்து ஸ்கூல் பேக்லாம் வந்து வாஷ் பண்ணி அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து டைரி, ரஃப் நோட்டு, பென்சில் பாக்ஸு, ஷார்ப்னரு, பென்னு, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் பேக் வாஷ் பண்ணுற வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி ஸ்கூல் பேக்கில் வந்து ஜிப்லாம் விட்டு போயிடுச்சு, அது சரியாக போட மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில். லஞ்ச் பேக்கும் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேட் ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு ஜெர்ம்ஸ் கிருமிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே வாட்டர் பாட்டிலையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். லஞ்ச் பாக்ஸும் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் நீங்கள் எந்தெந்த இடத்துல வைப்பீங்களோ அந்தந்த இடத்துல வாஷ் பண்ணி நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அந்த சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா மூடி ஒரு இடத்துலையும் பாக்ஸ் ஒரு இடத்துலையும் உங்களுக்கு கிடந்துச்சுன்னா அந்த கடைசி நேரத்தில் தேடும் போது உங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷூவையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேட் ஸ்மெல் இல்லாமல் கிருமி இல்லாமல் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக போடுறதுனால அதையே நீங்கள் திருப்பி போடக்கூடாது. ஒரு வேளை மறந்துட்டீங்க, லாஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு ஷூவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஒரு துணியால் வந்து நல்லா தொடச்சி விட்டுருங்க. பாலிஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பாலிஷ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு தொடச்சாலே உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் உங்கள் ஷூவு. இதுக்கான ஷாக்ஸையும் வந்து துவைச்சி காய வச்சு ஷூ கூடயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா கர்ச்சீஃபு, லஞ்ச் டவல், பெல்ட்டு, டை, ஐடி கார்டு இதெல்லாம் நீங்கள் எந்தெந்த இடத்துல எடுத்து வைப்பீங்களோ அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் தேடுற மாதிரி இருக்காது. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக பசங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா. ஏன்னா வந்து ரொம்ப வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணவும் கூடாது, ரொம்ப அதுக்காக விட்டுறவும் கூடாது. சும்மா லைட்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அகெயின் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரதுக்காக சும்மா லைட்டாக வந்து பசங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணி சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.